பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ரஃபீக் இணைகிறார். ரஃபீக், விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் அனைத்து பொது இடங்களிலும் உள்ள அனைத்து அரசியல் கட்சி கொடிக்கம்பங்கள், இயக்கங்கள் மற்றும் சாதிய மத ரீதியான அனைத்து கட்சி கொடிக்கம்பங்களிலும் இன்றிலிருந்து 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது ஒரு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு எந்த வழக்கில் என்றால், மதுரையைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் பலர் தங்கள் கட்சி கொடி, அதாவது அதிமுகவுடைய கொடி கம்பங்களை ஊன்றுவதற்கு மதுரை மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் அனுமதி கோரி மாநகராட்சியிடம் அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் பொது இடங்களில் அனுமதி வழங்க முடியாது என்று மதுரை மாநகராட்சி நிறுவனம் மறுத்திருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள், அதாவது அதிமுகவுடைய கொடி கம்பங்கள் அமைப்பதற்கு பல்வேறு அனுமதி கோரி பல்வேறு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு என்பது நீதிபதி இளந்தெரியன் முன்பாக கடந்த 2-3 வாரங்களாக தொடர் விசாரணையில் இருந்தது. அப்போது தமிழ்நாடு அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா மற்றும் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி ஆகியோர் ஆஜராகி கட்சி கொடிகள் இது போன்ற கம்பங்கள் அமைப்பதால் பல்வேறு இடங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. இதுவரை 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது இடங்களில் தாங்கள் கட்சி கொடிகளை ஊண்டுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என தங்களது வாதங்களை எடுத்து வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது நீதிபதி ஒரு விரிவான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், சாதி மத ரீதியான அனைத்து கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் 12 வாரங்களில் இந்த சம்பந்தப்பட்ட இயக்கங்கள், கட்சிகள் கொடிகளை அகற்றவில்லை என்றால் மாவட்ட நிர்வாகம் உரிய நோட்டீஸ் வழங்கி அதிலிருந்து 2 வாரங்களுக்குள் அந்த அனைத்து கம்பங்களையும் அகற்ற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி ஊர்வலங்கள், தேர்தல் நேரங்களில் கொடிகள் ஊண்டுவதற்கு அனுமதி வழங்கலாம். அதற்கு உரிய வழிமுறைகளை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஏதேனும் சேதங்கள் ஏற்பட்டால் அதிலிருந்து அவரிடம் வாடகை வசூல் செய்வதற்கும் வைப்பு தொகை வசூல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இனி தமிழகத்தில் பொது இடங்களில், அதாவது தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சிகளுக்கு சொந்தமான பொது இடங்களில் எங்கேயும் கட்சி கொடி வைப்பதற்கு, கட்சி கம்பங்கள் ஊண்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு தமிழகத்தின் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் பதிவாளர் உடனடியாக அனுப்பவும், இதே போல இந்த உத்தரவு முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் கண்காணிக்க வேண்டும் என்றும் விரிவான உத்தரவுகளை பிறப்பித்து இந்த வழக்குகள், அதாவது கட்சி கொடி கம்பங்கள் ஊண்டுவதற்கு அனுமதி கோரிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரஃபீக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.